இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையன் திரு கேட்கிறமா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்னு சாமி முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்ப நான் உங்களை நம்புறேன். சத்தியம் பண்ணுங்க. என்னப்பா சத்தியம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா நான் சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? அம்மா, அப்படிலாம் பேசி நீங்க என்ன சமாளிக்க முடியாது. நீங்க சொன்னதுதான் உண்மைன்னா இந்த உப்பு மாத்திரை சடங்குக்கு நீங்க வராம போனதுக்கு நீங்க சொன்ன காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் அப்ப நம்புறேன். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் என்னன்னு சத்தியம் பண்ணுவேன்? என் மகன் திருவுக்கு யாரோ சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இப்ப நான் காஞ்சனாவை காட்டியா கொடுக்க முடியும்? என்ன காஞ்சனா ஒதுக்குன விஷயம் திருவுக்கு தெரிஞ்சுதான் கேக்குறானா? நான் உண்மையை சொன்னா திருவால தாங்கிக்க முடியுமா? திருவுக்கு இது தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் வரதோட காலத்துக்கும் காஞ்சனா என் மேல இன்னும் வெறுப்பாயிடுவா. இப்ப எப்படி நான் திருவை சமாளிக்கிறது? என்னம்மா யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க. திரு, என்னப்பா நீ? அதான் நான் ஏன் வரக்கூடாதுன்ற காரணத்தை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இத பாரு, அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நீ போய் உப்பு கூட மாத்திர சடங்க பாரு. அது பாதியிலேயே நிக்க கூடாது, அது தப்பு. அம்மா, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க இல்லாம எதுவுமே நடக்காது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்த நினைக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை உங்களால சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போன் பண்ணப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு சொன்னப்ப நீங்க கோயில தான் இருந்திருக்கீங்க. அது யாருன்னு தெரியாத ஒருத்தி சாமி மாதிரி எனக்கு போன் பண்ணி சொன்னாமா. எனக்கு அப்ப கூட என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியல. அப்பதான் நான் உங்களை தேடிட்டு இருந்தப்போ மயிலுக்கு போன் பண்ணி கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரியாம நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொந்த வீட்லயே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சதுமா. திரு, நீ என்ன சொல்ற? மயில் என்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாமா.